சவுக்கு சங்கர் அவர்களையும் வந்து சிறையில் வந்து சித்திரவதை பண்ணதாக சொல்கிறாங்க. ஒரு கையை உடைச்சிட்டாங்கன்னுலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி என் கணவர் எதாவது பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி அவங்க நேற்று நைட்டே வந்து தகவல் வந்துருச்சு. ஃபெலிக்ஸ் அவர்களை வந்து சென்னைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி காலையில் சென்னையிலேருந்து திருச்சி போலீஸார் வந்து ஒரு டெம்போ ட்ராவலரில் அவர் இப்போ திருச்சிக்கு வந்து ஆன் தி வே, எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த டைமுக்கு போயிட்டுருப்பாங்க. எத்தனையோ கருத்துக்களை நீதிபதிகள் தெரிவிக்கும் போது காவல்துறை வந்து அதை மெத்தனமாக தான் பார்த்துருக்காங்க. பட் இவரோட விஷயத்தில் இவ்வளவு ஸ்பீடாக ஒர்க் பண்ணதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை அரசியல் பழிவாங்கும் நோக்கமாக இருக்கும். சவுக்கு சங்கர் அவர்கள் மீது வந்து குண்டாஸ் வந்து பதியப்பட்டிருக்கு. ஸோ ஃபெலிக்ஸ் அவர்கள் மீதும் இந்த குண்டாஸ் பாய்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? உண்மையாகவே அவர் வந்து கஞ்சா பயன்படுத்தலை அப்படின்னா ட்ரக் டெஸ்ட் எடுக்கட்டும். ஏன்னா இப்போது என்னையும் தான் வந்து காவல்துறையினர் வந்து கைது பண்ணுறாங்க. என்ன எந்த வழக்குக்கு வந்து அவங்க கைது பண்ணுறாங்கன்னா கஞ்சா வச்சுருந்தானே அவங்க கைது பண்ணாங்களா? அவர் சவுக்கு சங்கர் ஒரு பெண்ணை வந்து அவதூறு பரப்பிட்டாருன்றதுக்காக தான் அவர் உள்ள போயிருக்காரு. நீங்களும் அதே வழியை தானே பண்ணுறீங்க. கோவையில் வந்து அவர் வந்து கூட்டு வரும்போது, நீதிமன்றத்துக்கு கூட்டு வரும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி என்னை வந்து கையை உடைச்சது வந்து கோவை மத்திய சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை வந்து அவங்க ஒய்ஃபுமே என்ன சொன்னாங்க? அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ரெட்பிக்ஸ் நிறுவனர் ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு திருச்சி காவல்துறையினால் அழைத்து வரப்பட்டிருக்காரு. அவருக்கு பின்னாடி என்ன நடக்குது, அவர் வேறு என்னென்ன வழக்குகள்லாம் சிக்க போகிறாரு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக கேட்க போகிறோம். வணக்கம் பிரதீப். வணக்கம். பார்த்துருப்பீங்க, சவுக்கு சங்கர் அவர்கள் கைதை தொடர்ந்து ஃபெலிக்ஸ் அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அவரை வந்து டெல்லியில் அரெஸ்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணி திருச்சிக்கு கூட்டு வந்ததாக சொல்கிறாங்க. இப்போ அவருடைய நிலவரம் எப்படி இருக்குது? ஃபெலிக்ஸ் அவர்கள் தான் வந்து அந்த நேர்காணல் எடுத்ததுக்கு வந்து அவர் மேலேயே வந்து வழக்கு போடுறாங்க. இவர் வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு, ஏபி கேட்டு இந்த மாதிரி என்னையும் வழக்கில் சேர்த்துருக்குறாங்க, எனக்கு வந்து பெயில் வேணும்னு கேட்குறாரு. கோர்ட்டு தெளிவாக சொல்கிறாங்க, சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த மாதிரி பேசியிருக்கிறாருன்னா அவர் இந்த மாதிரி பேசுறதுக்கு தூண்டினது யார்? அப்போ நேர்காணல் எடுத்தவர் தானே. அதனால் ஃபெலிக்ஸ் அவர்களை மட்டும் நீங்கள் வந்து இதுலேருந்து எப்படி நீங்கள் இதில் விடுவிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜை வந்து கேட்டிருக்கிறாரு. அதனை தொடர்ந்து என்ன இருக்குதுன்னா, காவல்துறையினருடைய அடுத்த கட்ட வேலை வந்து இவரை தேடணும் எங்கே இருந்தாலும். ஏன்னா இவரை கைது பண்ணணும், இவரை செக்யூர் பண்ணணும். இவரை தேடிட்டு இருக்கும் போது ஒரு தகவல் வருது, இந்த மாதிரி இவர் டெல்லியில் வந்து பதுங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாகவே இவர் வந்து டெல்லிக்கு எதுக்கு போனார் அப்படின்னா, ப்ரெஸ் கவுன்சில் இருப்பாங்க பார்த்தீங்களா, நேஷனல் ப்ரெஸ் கவுன்சில் மெம்பர்ஸ், அவங்கள வந்து பார்த்து அவங்கக்கிட்ட ஒரு மனு கொடுக்கறதுக்காக போயிருக்கிறாரு. இதுதான் வந்து உண்மை. ஆனால் இதை எப்படி வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, கைதுக்கு பயந்து இவர் வந்து அங்கே தலைமறைவாக இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இங்கே எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே இவர் போனது அங்கே ஒரு மனு கொடுக்கறதுக்காக போயிருக்கிறாரு. ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலாக ப்ரெஸ் கிளப்பில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பரு, ரெண்டாவது வந்து ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு. நாளைக்கு இவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது நேஷனல் ப்ரெஸ் கவுன்சிலில் இருந்து அவங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இதுக்கு இவர் போயிருக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர், முக்கியமாக திருச்சி தனிப்படை காவல்துறையினர் தான் வந்து இவரை டெல்லியிலேயே போயிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணது இவரை நொய்டாவில் வச்சு கைது பண்ணணும்னு சொல்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு இவரை அங்கேருந்து ஒரு கன்ஃபியூஷன், இவரை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வரலாமா இல்லை ட்ரெயினில் கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. மேபி எனக்கு தெரிஞ்சு ஃப்ளைட்டு வந்து லாஸ்ட் மினிட்லேயே உங்களுக்கு டிக்கெட் கிடைக்க சான்ஸ் இருந்திருக்காது. ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு அக்யூஸ் ஒருத்தரை வந்து செக்யூர் பண்ணுறோம் அப்படின்னா இமீடியட்டாக வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே ஒப்படைக்கிறது வந்து காவல்துறையுடைய கடமை. ஏன்னா அவரும் வந்து சொசைட்டியில் ஒரு ரெப்யூட்டடான ஒரு பர்சனு. அவருக்கும் நாளைக்கு உயிருக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது. அந்த ஒரு இதுவில் இமீடியட்டாக பார்க்குறாங்க. ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குது, அந்த ட்ரெயினில் வந்து இவரை கூட்டிகிட்டு சென்னை வந்துட்டாங்க. இதுக்கு நடுவில் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து ஒரு 2 ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்தது என்ன அப்படின்னா, என் கணவரை கைது பண்ண உடனே ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் என்கிட்ட பேசினார், அவர் நல்லா சேஃபாக தான் இருக்கிறாரு, நாங்கள் அவரை வந்து திருச்சி கூப்பிட்டு போகிறோம், அரெஸ்ட் பண்ணது திருச்சி போலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னால் அந்த இன்ஸ்பெக்டரை வந்து ரீச் பண்ண முடியல. இப்போ என் கணவருடைய உயிர் வந்து எந்த இதுவில் இருக்குது அப்படின்றதே எனக்கு தெரியல, ஆபத்தான ஒரு முறையில் இருக்குது. ரெண்டாவது சவுக்கு சங்கர் அவர்களையும் வந்து சிறையில் வந்து சித்திரவதை பண்ணதாக சொல்கிறாங்க, ஒரு கையை உடைச்சிட்டாங்கன்னுலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி என் கணவர் எதாவது பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் பேசியிருந்தாங்க. நேற்று அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று நைட் அவங்க வந்து எஸ்பி கிட்ட மனு ஒன்று கொடுக்கறதுக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் நள்ளிரவெல்லாம் அவங்களால எஸ்பியை சந்திக்க முடியல. என் கணவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 48 hours ஆகுது, இது வரைக்கும் அவருடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. இன்றைக்கி நைட் நான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறேன், இல்லை நாளைக்கு காலையில் நான் வந்து எஸ்பியை நேரில் பார்த்து நான் பெட்டிஷன் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். இது இல்லாமல் ஏபிஎஸ் கார்பஸும் நான் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ண போகிறேன் அப்படின்றத நேற்று சொல்லியிருந்தாங்க.
ஆனால் நேற்று நைட்டே வந்து தகவல் வந்துருச்சு, ஃபெலிக்ஸ் அவர்களை வந்து சென்னைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி காலையில் சென்னையிலேருந்து திருச்சி போலீஸார் வந்து ஒரு டெம்போ ட்ராவலரில் அவர் இப்போ திருச்சிக்கு வந்து ஆன் தி வே, எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த டைமுக்கு போயிட்டுருப்பாங்க. போனோடனே விசாரணை நடத்துவாங்க. விசாரணை நடத்திட்டு உங்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவாங்கன்னா, ரிமாண்ட் பண்ணுவாங்க ஜுடிஷியல் கஸ்டடியில். ரிமாண்ட் பண்ணிவிட்டு மேபி தேவைப்பட்டால் இவரை கஸ்டடி கேட்டு வாங்கி 1 நாள் 2 நாள் விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் இதில் இல்லை விசாரிக்கிறதுக்கு. ஏன்னா இவர் வந்து பேட்டி எடுத்திருக்கிறாரு, அவர் தான் வந்து பேசியிருக்கிறாரு. சவுக்கு சங்கர் அவர்களை கஸ்டடியில் கேட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா ஓகே, அதில் ஒரு லாஜிக் இருக்குது. அதில் என்ன லாஜிக் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஏடிஜிபி அவர்களை பற்றி நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, அதுவும் வந்து பெண்ணுடைய ஒரு மேட்டரில் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்றத அவங்க கஸ்டடியில் கேட்கலாம். ஃபெலிக்ஸ் அவர்கள்கிட்ட வந்து இவங்க என்ன கேட்பாங்க கஸ்டடியில்? ஒன்றும் பெரிய அளவில் எதுவும் கேட்குற மாதிரி இருக்காது. அப்படி இருந்தும் வந்து ஃபெலிக்ஸ் அவர்களை வந்து கஸ்டடி கேட்குறாங்க அப்படின்னா மேபி இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்களை வந்து விசாரிக்கலாம். இப்போ நீங்கள் கோர்வையாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ஆர்டராக சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இதில் வந்து சில சந்தேகங்கள் வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் எழுப்புறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க, நீதிபதி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கேள்வி கேட்க தூண்டுன அந்த பதில் சொல்ல தூண்டுன அந்த நெறியாளரையுமே கைது செய்யணும் அப்படின்றது அவருடைய கருத்தை தான் தெரிவித்தாரே தவிர அது ஒரு சட்டம் கிடையாது. கரெக்ட். அப்படி இருக்கும்போது எத்தனையோ கருத்துக்களை நீதிபதிகள் தெரிவிக்கும் போது காவல்துறை வந்து அதை மெத்தனமாக தான் பார்த்துருக்காங்க. பட் இவரோட விஷயத்தில் இவ்வளவு ஸ்பீடாக ஒர்க் பண்ணதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை அரசியல் பழிவாங்கும் நோக்கமாக இருக்கும். கிளீனாக தெரிஞ்சு சூரிய, இது வந்து அரசியல் பழிவாங்கும் நோக்கம் தான் இது, இல்லைன்னுலாம் கிடையாது. இப்போது கோர்ட்டில் வந்து உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்க, நான் வந்து ஒரு ஏபி ஒன்று நான் ஃபைல் பண்ணுறேன், சரிங்களா? ஏபினா என்ன, முன்ஜாமீன். நான் அதை ஃபைல் பண்ணுறேன். ஃபைல் பண்ண ஏபி வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். காவல்துறையுடைய வேலை அடுத்த நிமிஷம் நான் எங்கே இருந்தாலும் என்னை வந்து அவங்க செக்யூர் பண்ணுறதுக்கே நான் அவங்க தேடுவாங்க. அடுத்த ஏபி நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன அவங்க முடிஞ்ச அளவுக்கு கைது பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. இதே தான் ஃபெலிக்ஸுடைய வழக்குலையும் வந்து நடந்திருக்கு. அவர் ஏபி போடுறாரு, ஏபிக்கு வந்து ரிப்ளை ஃபைல் பண்ணுறதுக்கு 1 வாரம் தள்ளி வைக்கிறாங்க. காவல்துறை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. 1 வாரம் டைம் இருக்குது. இந்த 1 வாரம் கேப்பில் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டா ஏபி பெட்டிஷன் வந்து அங்கே வராத வருது. அதனால் வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இன்னொரு கேள்வி, சவுக்கு சங்கர் அவர்கள் மீது வந்து குண்டாஸ் வந்து பதியப்பட்டிருக்கு. ஸோ ஃபெலிக்ஸ் அவர்கள் மீதும் இந்த குண்டாஸ் பாய்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஊழல்களை பற்றி பேசுகிறாரு, அதனால் அவரை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துடன் இந்த ஒரு குண்டாஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத பலரும் சொல்கிறாங்க. உண்மையாகவே அவர் மீது போடப்பட்டுள்ள வழக்குகள் 7 வழக்குகள் போட்டிருக்காங்க. 7 வழக்கில் 2 வழக்குக்கு ஷார்ட் ஷீட்டும் போட்டுட்டாங்க. இந்த 7 வழக்குமே என்ன அப்படின்னா, ஒரு அமைச்சர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோ இவர் மேலே ஒரு வழக்கு போடலை. இந்த 7 வழக்குமே உதாரணத்துக்கு சொல்கிறேன். முதல் வழக்கு வந்து அந்த பெண் காவலர்களை வந்து இழிவாக பேசியிருப்பாங்க, இது ஒரு வழக்கு. 2வது வந்து அவர் கஞ்சா வச்சுருந்தார் அப்படின்றது ஒரு வழக்கு. இது போன்றதான் வந்து எல்லா வழக்குகளும் வந்து இவர் மேலே போடப்பட்டிருக்காங்களே தவிர, ஒரு அமைச்சர் ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோ இல்லை இவர் வந்து ஒரு ஊழலை வந்து வெளியிட்டுட்டாரு, இது போன்ற வழக்குகளுக்குலாம் எதுவுமே வந்து அவர் மேலே ஒரு வழக்கு தொடுக்கலை, எதுவுமே பண்ணலை. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு பழிவாங்கும் நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும், பழிவாங்கும் நோக்கமாகவே இருக்கட்டும். ஆனால் இவர் மேலே போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு என்ன அப்படின்றத பார்க்கணும். முதல்வருடைய தனிப்பட்ட விஷயத்த பல விஷயங்களை வந்து பேசியிருக்கிறாரு, அதுக்கு இவங்க வழக்கு தொடுக்கலை. அதுக்கு வழக்கு போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லலாம் இது வந்து பழிவாங்கும் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. உதயநிதி அவர்களுடைய பர்சனல் மேட்டர் நிறைய பேசியிருக்கிறாரு, வாடா போடான்னு சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு நீங்கள் வழக்கு போடலாம். ஆனால் அதுக்கும் வழக்கு போடலை. உதயநிதியும் ஒரு நடிகையையும் தொடர்பு படுத்தி பேசியிருக்கிறாரு, அதுக்கும் வழக்கு போடலை. இவங்க வழக்கு போட்டிருக்கிறது சரியான ஒரு கேஸ்க்கு தான் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க, அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, குண்டாஸும் போட்டிருக்கிறாங்க. இந்த குண்டாஸ் வந்து ஃபெலிக்ஸ் அவர்களுக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபெலிக்ஸ் மேலே போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு ஒரே ஒரு வழக்கு தான். என்ன அப்படின்னா, இவர் வந்து பேட்டி எடுத்திருக்கிறாரு, இதுதான் இவர் பண்ண தப்பே தவிர ஒருத்தர் மேலே ஒரு கேஸ் வச்சு உங்களால் ஆக்சுவலாக அந்த குண்டாஸ் போட முடியாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். 2வது வந்து அரசியல் பழிவாங்கும் செயலுக்கெல்லாம் வந்து நீங்கள் குண்டாஸ் போடக்கூடாது அப்படின்றத வந்து மதுரை பெஞ்ச் வந்து ஆல்ரெடி சொல்லியும் இருக்கிறாங்க. குண்டாஸுன்றது வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு போட ஆரம்பிச்சிட்டிங்க, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து குண்டாஸ் இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா நாங்கள் வந்து உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை பெஞ்ச் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆர்டரும் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சும்மா எடுத்த கவுண்டர்லாம் நீங்கள் வந்து குண்டாஸ் போட முடியாது. சவுக்கு சங்கர் மீது கஞ்சா கேஸ் இருக்குது, இந்த கேஸ் இருக்குது, அதுக்காக எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து இந்த ஒரு குண்டாஸ் அப்படின்றது வந்து பொருந்தும். இப்போது நான் உங்ககிட்ட லாஜிக்காக ஒரு விஷயம் கேட்குறேன். சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கஞ்சா வச்சு இல்லை, அவர் வந்து கஞ்சா வந்து பயன்படுத்தலை, இந்த அரசாங்கம் அவரை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க இப்படின்றது தான் வந்து பலரும் வந்து சொல்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களும் வந்து அதான் நினைப்பாங்க. 2 விஷயம், உண்மையாகவே அவர் வந்து கஞ்சா பயன்படுத்தலை அப்படின்னா ட்ரக் டெஸ்ட் எடுக்கட்டும். ஏன்னா இப்போது என்னையும் தான் வந்து காவல்துறையினர் வந்து கைது பண்ணுறாங்க,
என்ன எந்த வழக்குக்கு வந்து அவங்க கைது பண்றாங்க? நான் கஞ்சா வச்சிருந்தேன்னு அவங்க கைது பண்ணாங்களா? கிடையாது. ஒரு மீம் போட்டிருப்பேன், அதுக்காக கைது பண்ணியிருப்பாங்க. இல்ல ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருப்பேன், அதுக்காக என்ன வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. காவல்துறையினர் வந்து என் வீட்டில் நான் இத்தனை கிலோ கஞ்சா வச்சிருந்தேன், என் கார்ல நான் இத்தனை கிராம் கஞ்சா வச்சிருந்தேன்லாம் வந்து வழக்கு போட முடியாது. ஏன்னா நாளைக்கு என் மேல அவங்க அந்த மாதிரி ஒரு வழக்கு போடுறாங்கன்னா நான் வந்து ட்ரக் டெஸ்ட் எடுக்க சொல்லுவேன். உண்மையாவே நான் வந்து கஞ்சா வந்து பயன்படுத்துறவனா இருந்தானா நான் மாட்டிப்பேன். சவுக்கு சங்கர் அவர்கள் நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணலாம்ல. அப்போ வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் ரெகுலராக கஞ்சா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர்னு சொல்லி இல்லைன்னா ட்ரக் டெஸ்ட் எடுக்க வேண்டியதானே இந்நேரத்துக்கு? நீங்க ஏன் தயங்குறீங்க? இல்லை, உங்களுடைய கருத்தையே சொல்லுங்கள். அவர் ட்ரக் டெஸ்ட் எடுக்கிறது மறைக்கிறாருன்னு கூட வச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா சூர்யா, அது வந்து ஒவ்வொருத்தருடைய பர்சனல் விஷயம் அது, சரிங்களா? நீங்க குடிங்க, என்ன வேணா பண்ணுங்க, அதெல்லாம் உங்களுடைய பர்சனல். உங்க மேல போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கை பத்தி தான் இப்ப நான் பேசுறேன். அது வந்து ஒரு பழிவாங்கும் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. உண்மையாவே அது வந்து பழிவாங்கும் நோக்கம் அப்படின்னா நீங்க முன் வந்து நீங்க ட்ரக் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்க கோஆபரேட் பண்றதுல என்ன இருக்குது? இது வரைக்கும் கோஆபரேட் அவங்க பண்ணல. அப்ப அது உண்மைதானே? அதுதான் கேட்குறேன். உண்மையா இருக்கலாம்ல. அப்போ சந்தேகம் வருதுல்ல எனக்கு அந்த இடத்துல. ட்ரக் டெஸ்ட் எடுக்க வேண்டியதானே இந்நேரத்துக்கு? சமீபத்தில் வந்துட்டு இணையதளத்தில் நீங்கள் வந்து சத்தியம் தொலைக்காட்சிக்கு ஒரு காணொலி கொடுத்துருந்தீங்க, நேர்காணல் கொடுத்துருந்தீங்க. அதில் வந்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் நெறியாளரை வந்துட்டு நீங்கள் சவுக்கு சங்கர் கூட கனெக்டில் இருக்காங்கன்ற மாதிரி பேசியிருந்தீங்க. ஆனால் அதுக்கு உங்களுக்கு நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. ஆதாரம் இல்லாமல் நீங்கள் எப்படி நீங்கள் சவுக்கு சங்கரை சொல்லலாம்? அவர் சவுக்கு சங்கர் ஒரு பெண்ணை வந்து அவதூறு பழப்பிட்டாருன்றதுக்காக தான் அவர் உள்ள போயிருக்காரு, நீங்களும் அதே வேலையை தானே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதிராக நிறைய கண்டனங்கள் வந்துச்சு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நான் ஒரு விஷயம் பேசுறேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரத்தை வச்சு தான் நான் பேசுவேன். விரைவில் அதற்கான ஆதாரமும் நான் வந்து வெளியிடுவேன். ஆனா சவுக்கு சங்கர் அவர்கள் நடிகை நிவேதா பேத்துராஜையும் உதயநிதி அவர்களையும் வந்து மர்ஜ் பண்ணி 50 கோடி ரூபாய்க்கு துபாயில வீடு கட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாருல்ல, அதுக்கு இது வரைக்கும் ஆதாரம் கொடுத்தாரா? கொடுக்கல. இருந்தாலும் அதை நீங்க கேள்வி கேட்டீங்களா? இல்லை, அதுக்கு வந்து நிறைய கண்டனங்கள் அப்பயே வந்துச்சு. ஏன் அப்படி வந்து நிவேதா பேத்துராஜ் அவர்களே அவங்களே முன் வந்து என் மேல வச்ச குற்றச்சாட்டுக்கு இன்னைக்கு நானே ஒரு ட்விட்டர்ல நான் ஒரு ட்வீட் ஒன்று போட்டேனே, விரைவில் கேஸ் கொடுங்க, போயிட்டு வழக்கு போடுங்க என் மேல, நான் எங்க ஆதாரம் கொடுக்கணுமோ நான் அங்க கொடுக்குறேன் நானு. அப்புறம் இன்னொரு கேள்வி வந்து இதே மாதிரி வச்சிடலாம். சவுக்கு சங்கர் அவர்கள் வந்துட்டு கைது செய்யப்பட்டது, அதை தொடர்ந்து ஃபெலிக்ஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டது வந்து பார்க்கும்போது கோவையில் வந்து அவர் வந்து கூட்டு வரும்போது, நீதிமன்றத்துக்கு கூட்டு வரும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி என்னை வந்து கையை உடைச்சது வந்து கோவை மத்திய சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை வந்து அவங்க ஒய்ஃபுமே என்ன சொன்னாங்க, ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்களுடைய ஒய்ஃபும் சொல்கிறாங்க, என்னுடைய கணவருக்கு இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது சிறைக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலேயே இப்படி இவருக்கு நடக்க வாய்ப்பு இருக்கா? உண்மையில அவருக்கு நடந்துச்சு அப்படி? சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி என் கையை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. கையை உடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை பார்ப்பாரு. பாத்தீங்களா நீங்க? ஆமாம், கண்ணடிக்கிற மாதிரி பார்த்தாரு. கண்ணடிக்கிற மாதிரி தானே பார்த்தாரு. நான் சொல்லல, நீங்களே தான் சொல்றீங்க எல்லாருமே பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்க ஸ்லோமோல கூட நீங்க வந்து போட்டு காட்டுங்க, இந்த முடிஞ்ச இந்த வீடியோல கூட நீங்க போடுங்க. என் கையை உடைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு அதிகாரி வந்து ஏதோ சொல்லுவாரு சார் அப்படின்னு, ஏதோ இது பண்ணுவாரு. இவர் இந்த பக்கம் பார்த்து கண்ணடிப்பாரு. அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியல. ஒருவேளை இப்போ வந்து அடிக்கலை, நான் சும்மா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அர்த்தமா? சூர்யா, ஜெயில் உள்ள பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவ்வளோ சீக்கிரம் அடிக்க மாட்டாங்க. நான் பல இடத்துல இதை வந்து நான் பேசியிருக்கிறேன். ரெண்டாவது, சவுக்கு சங்கர் அவர்கள் சொசைட்டியில் ஒரு ரெப்யூட்டடான ஒரு ஆள். அவ்வளோ சீக்கிரம் அவர் அடித்தாங்க, ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா நாளைக்கு அவர் வெளியில் வந்து சும்மா விடமாட்டார் அப்படின்றதும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும். சும்மா ஒரு தேர்ட் பர்சனே ஜெயில் உள்ள அடிக்கிறதுக்கு யோசிக்கும் போது சவுக்கு சங்கர் வந்து அடிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ஆனால் அவர் அப்படி வெளியே வந்து அவ்வளோ தைரியமாக சொல்லும்போது என்ன காரணம் இருக்கும்? சரி, நடக்காத ஒரு விஷயத்த அவர் நடந்த மாதிரி சொல்றாரு. இப்படி வச்சுப்போம் ஒரு வாதத்துக்கு, சரிங்களா? இதே சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நைட் என்னை வந்து காவல்துறையினர் கைது பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஆமா, சொன்னாரு. ஓகே. இதே சவுக்கு சங்கர் அவர்கள் நான் விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு நான் போயிட்டு வந்தேன், அதனால என்னை காவல்துறையினர் கைது பண்ண போறாங்கன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரா? ஆனால் அது நடக்கல. சரி, அப்போ இது மட்டும் நீங்க நடந்திருக்கும்னு எப்படிங்க நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து பல பேருடைய குற்றச்சாட்டு இது. ஏன்னா இப்போ வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்றாருன்னா அதெல்லாம் இப்போ டீகோட் பண்ணணும். அதை இப்போ இவரு இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. நீதிமன்றம் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு சட்டக்குழு ஒன்று அமைச்சு நீங்க உள்ள போய் விசாரிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. உள்ள போய் விசாரிச்சுட்டு அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை உள்ள அவர் அடிக்கல, நல்லா தான் இருக்கிறாரு, நல்லா தான் அவரை பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாகவே சவுக்கு சங்கர் அவர்களை வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா அவரை வந்து நீங்கள் வேறு சிறைக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஃபைல் பண்ணாங்களா அப்படின்றது தெரியல. உண்மையாகவே அவர் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது தப்பு. யாராக இருந்தாலும் சிறையில் வந்து அடிக்கக்கூடாது. பொறுத்திருந்து பார்ப்போம் நீதிமன்றம் வந்து என்ன முடிவு பண்ணுது அப்படின்றது. இந்த கேள்வி ஏன் வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து சவுக்கு சங்கர் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு முதல் சொன்னது அவருடைய வழக்கறிஞர். அப்போதே நிறைய பேர் வந்து இது நம்பலை.
சவுக்கு சங்கர் சும்மா நாடகம் போடுறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே இந்த மாதிரி தான் ஒரு தாட்டில் இருந்தாங்க. ஆக்சுவலாக ஜெயிலு உள்ள அவ்வளோ சீக்கிரம் யாரையும் அடிக்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு, மைண்ட் செட் எல்லாருக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இவர் வந்து ஒரு பிரபலமான ஒரு நபர், அவரை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்துலாம் அடிக்க மாட்டாங்க, வெளியே போய் சொல்லுவார்னு தெரியும், ஆனால் அடிக்க மாட்டாங்க, இப்படி தான் டாக் இருந்துச்சு. ஆனால் சவுக்கு சங்கர் நீதிபதி முன்னாடியே வந்து என்னை 10 பேர் அடிச்சாங்கன்னு சொல்கிறாருன்னா, ஒரு நீதிபதி முன்னாடி சொல்லும்போது அதை நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியது ஒரு கன்சிடர் பண்ணணும். அதுக்கு தான் நீதிபதியும் வந்து ஒரு குழுவை அமைச்சிருக்கிறாரு, அந்த குழு விசாரிக்கவும் சொல்லியிருக்கிறாரு. அந்த குழு விசாரிச்சு ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டாங்களே இவர் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீதிபதி அவர்கள் அடுத்து என்ன டிசைட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவர் ஒரு குழு அமைக்கிறாரு, அந்த குழு ரிப்போர்ட் கொடுத்துருச்சு, இதுக்கப்புறம் அவரால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பட் இன்னைக்கு தான் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த சிறையில் தான் சமாளியாவே அவருக்கு அந்த அளவுக்கு த்ரெட் இருக்குன்னா அவரை வேறு சிறைக்கு மாற்றுறதுக்கான கோரிக்கையை வைக்கணும். அவரை வேறு சிறைக்கு சேஞ்ச் பண்ணட்டும், அதெல்லாம் வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா வந்து யாரையும் வந்து அடிக்கிறதுக்கு உரிமை கிடையாது உள்ளே இருக்கிறவங்களுக்கு. ரெண்டாவது வந்து அவங்க கொலையே பண்ணியிருந்தா கூட அதுக்கான தண்டனையை வந்து நீதிமன்றம் தான் கொடுக்கணுமே தவிர உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொடுக்கக்கூடாது. ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சூரிய.